இந்திய பங்குச்சந்தை கடந்த அக்டோபர்லேருந்து கடுமையாக கீழே இறங்கிட்டே வந்துக்கிட்டே இருக்குது. இதை பற்றி ஜிரோதாவோட சிஇஓ நிதின் கமத் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 15 வருஷத்தில் முதல் முறையாக இப்போ தான் 30% மேலே அவரோட டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் வால்யூம் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாரு. இது அவரோட ப்ரோக்கரேஜ்க்கு மட்டும் இல்லை, மித்த ப்ரோக்கரேஜஸ்க்கும் மிகப்பெரிய இது அடியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட வருவாயான எஸ்டிடி சார்ஜஸ், நம்ம ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுங்கிற எஸ்டிடி சார்ஜஸ் அடுத்த 2025-26 நிதியாண்டில் 40,000 கோடிக்கும் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி எஸ்டிமேட் பண்ணது 80,000 கோடி. இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் என்னென்னா, ட்ரம்ப் அறிவித்த நியூ டேரிஃப் தான். அதில் கனடா, சைனாவிலேருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய பொருளோட இறக்குமதி வரியை வந்து அவர் கூட்டினதுனால தான் மொத்த பங்குச்சந்தையுமே இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. இன்றைக்கி சூழ்நிலையில் மொத்த இந்தியன் மார்க்கெட்டில் வெறும் 1 to 2 கோடி பேர் மட்டும்தான் ஆக்டிவில் இருக்காங்க. இந்த பங்குச்சந்தை வீழ்ச்சியால் புரோக்கரேஜ் ஹவுஸ், இந்தியாவோட ரெவென்யூ, அது மட்டும் இல்லாமல் முதலீட்டாளரோட பணம் எல்லாமே லாஸில் தான் இருக்குது. இனி வருங்காலங்களில் பங்குச்சந்தை எப்படி போகுங்கிறத பொறுத்து தான் இது மாறும்.